டயர்ட் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண தண்ணி குடுறா அந்தரா. டேய் தண்ணிலாம் குடுக்காதடா. ஏன்டா? டேய் கட்டிங்ஸ்லாம் வரவே வராதடா உடம்புல. யாரா உங்களுக்கு இது போலலாம் சொல்லி தருது? நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம ஜிம்முக்கு வந்தா தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சுப்போம். வாங்க விக்கி ப்ரோ வாங்க. ஹாய் ஹலோ. தண்ணி நம்ம குடிக்கலாமா குடிக்க கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை நம்ம ஏன் குடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க தண்ணியை குடிக்கலாமா குடிக்க கூடாதான்றத. வீடியோக்குள்ள போயிடலாமா? தண்ணில நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பிளட்டுக்கு வந்து தண்ணி ஆக்குபை பண்றது 85%. அதே மாதிரி பிரெயினுக்கு 75%, லங்ஸுக்கு 90%. அதை விட முக்கியமா ஸ்கின்னு க்ளோ ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 80% ஸ்கின் க்ளோமெண்ட்டுக்கு இது நம்ம தண்ணி சப்போர்ட் பண்ணுது. இதை விட இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப 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 முக்கியம். நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்துக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. டைஜஷன் சிஸ்டத்துக்கு, அப்புறம் லங்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய பாடி பார்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இந்த தண்ணி. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க நோட் பண்ண வேண்டியது, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி ரெகுலரா குடிக்கிறனால ஒர்க் அவுட் டைமா இருந்தாலும் சரி, நார்மல் டைமா இருந்தாலும் சரி, தண்ணி நம்ம நிறைய கன்சியூம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆக மாட்டோம். டீஹைட்ரேஷன் தானே, நம்ம வேமா டயர்ட் ஆக மாட்டோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை இந்த தண்ணி நமக்கு எனர்ஜியா டைவெர்ட் ஆகும். எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்பவே அதிகமா உதவுதுங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, தண்ணி குடிக்கலாமா குடிக்க கூடாதா? நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பீங்கன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய், நான் உங்கள் விக்கி.